ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ரில்க வீடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி ஷோ ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாக்கி இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை வந்து பண்ண டவுன் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி உங்கள் ஆக்மோஷனில் இன்புட் பண்ண பார்த்துலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கிளியர்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபான் நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் வேவ் வால் ஃபான்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு கீழே இன்ஃபோ பண்ணுறது நீங்கள் கிளிக் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஃபான் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கிட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த இன்போர்ட்னு இருப்பாருங்க, இந்த டிக்காக நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆட்மோஸில் இன்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் இன்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆட்மோஸ் விட்டு அப்படி நீங்கள் பேக் போய்ங்க. ஸோ உங்கள் ஆட்மோஸில் க்ளோஸ் பண்ணி இட்டுக்கோங்க. ஸோ மறுபடியும் வந்து பண்ணக்கு உங்கள் ஆட்மோஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணினாக்க ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க ஆடே இருக்கும். அப்படி உங்களுக்கு ஆடே இல்லைனாக்கா அந்த டெஸ்டிங் கிளிக் போயிட்டு எடிஸில் போயிட்டு இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி எடிட் பண்ண பார்த்தலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் போய் பண்ணிங்க. ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ணி பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட் சொல் போயிட்டு இந்த சேல் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி இங்கே அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு அப்படி இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ எல்லா லிக்ஸ்க்கும் கீழே நம்ம ஆட் பண்ண அந்த சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த பிக் வந்து பண்ண சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எசைன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண முன்னாடி சொல்ல இருந்தேன் லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் நீங்கள் எடிட் பண்ணும்போது ஹேங் ஆகும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா அந்த டிஸ்டிக் கீழே வந்து பண்ணாக்கா அந்த ஃப்ரேம் இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஃப்ரேமை நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் பாட்டில் ஷேடோ இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஆன்ல இருக்கும், நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கா ஜஸ்ட் அந்த ஹேங் ஆகிறது வந்து பண்ண உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு ரொம்ப ஹேங் ஆகிடுச்சுனாக்கா ஜஸ்ட் இதை வந்து பண்ண நீங்கள் எல்லா லேயர்லையுமே வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்டை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நம்ம பேக்ரவுண்ட் பிக்கு மேலே வந்து பண்ண ஸ்மோக் மாதிரி நீங்கள் பொருள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல. ஸோ அதை வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட் சொல் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக நம்ம ஜூம் பண்ணி இட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்டு பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கும் வந்து பண்ணாக்க நம்ம சாங்கு எண்டு வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஆச்சா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் நம்ம கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபிட்டில் கீழே அது இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே காப்பி பேக்ரவுண்ட் எஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்து வைக்குங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் பண்ணாக்க ஆட் எஃபிட்டில் போயிட்டு ப்ரொசீஜர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல ஒரு எஃபெக்ட் இருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணி இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஸ்கேல் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு லைட்டோட வேலையை வந்து பண்ண கம்மி பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே கீழே சைஸ் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிட்டு லைட்டோட வேலையை வந்து பண்ண நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணால் அமௌண்ட் இருக்கும் அதையும் கிளிக் போயிட்டு உங்களுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து பண்ண நிறைய வேணுன்னா இது ஃபுல்லாக வந்து பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்மியாக போதுன்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வந்து பண்ண வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் மேல் மூவ் பண்ண பொசிஷன் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ண இந்த லேயர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து பண்ணக்க இந்த லேயருக்கு எண்டுக்கு போய்க்குங்க. ஸோ அங்கே ஒரு கீஃபேம் நீங்கள் வந்து பண்ணக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல SYZ இருக்கா நீங்கள் எஸ் வேலையை நீங்கள் வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணால் அரிசாரில் வந்து பண்ண ஸ்மோக் எஃபெக்ட் வந்து பண்ண உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். ஒய்னா உங்களால் வெட்டிக்கெல்லாம் வந்து பண்ண மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு Z வந்து பண்ணாக்க ஜூம் அவுட் ஜூம் இன் வந்து பண்ணாக்க ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண ஒய்யை நான் கிளிக் போயிட்டு ஸோ நான் வந்து பண்ண மேலேருந்து கீழே வர மாதிரி நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க ஒரு 500க்கு மேலே 600க்குள்ளே வந்து பண்ண வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்மோக் ஃபீட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க லிரிக்ஸு போய்க்கலாமா? ஸோ இதிலேருந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணினா கண்டிப்பாக புரியாம போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய சைடு தான். ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கா அதையும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த டெஸ்ட்டுடைய ஃப்ரேமை லாங் ப்ரெஸ் பண்ணி செலப்பிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அதையும் கில் பண்ணாக்க ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஒரு குரூப் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட்டையும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஃப்ரேம் லாங் ப்ரெஸ் பண்ணி செலப்பிட்டு அதே குரூப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த அந்த டெஸ்ட்டையும் அது கீழே இருக்க ஃப்ரேமையும் வந்து பண்ணாக்க இப்போ பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் குரூப் பண்ணிட்டுக்குங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்குது இது குரூப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த குரூப் பண்ணது எல்லாமே வந்து பண்ணாக்க ஒரு குரூப்பாக நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி மீதி இருக்கிற அந்த எல்லா டெஸ்ட்டோடைய குரூப் வந்து பண்ண இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணினாக்க இது எல்லாமே வந்து பண்ணாக்க ஒரு குரூப் ஆயிரும். இப்போ நம்ம குரூப் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன மூவ் ஃபிட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இங்கே ஒரு கீ ஃபேமை இங்கே பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக கீழே வந்து மூகிற மாதிரி வச்சுக்கலாம். அதனால் லைட்டாக நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ கீழேருந்து அது மூகுது அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டுடியோ குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த குரூப் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ண அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக கீழேருந்து மூகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுவும் போகுதா இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த குரூப்புக்கு வந்து பண்ணாக்க இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் மூவ் எஃபெக்ட் வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்க அந்த மூவ் எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து பண்ண நீங்களும் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த மூவ் எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கான்னு வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணி செக் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த குரூப்பில் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து பண்ண ஒரு சின்னதாக கட்டையாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். அது கரெக்டாக லாஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணாக்க யாரை வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதுக்கு வந்து பண்ணாக்க இன்னொரு மூவ் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த டெஸ்ட்டுடைய குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே இந்த ஆப்ஷன் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். இதில் நில் 1 இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். உங்களுக்கு அந்த மூவ் ஆகுதா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க கீழே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த டிஸ்ட்ரிக் கீழே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக வந்து பண்ணாக்க கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபஸ்ட் டிஸ்ட் மட்டும் ஷோ ஆகிற மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ண அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த மூவ் ஃபிட்டு உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ டீட்டெயிலாக புரிஞ்சா? ஸோ புரியலைன்னா மறுபடியும் போய் பொறுமையாக பார்த்துன்னு வாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு டெப்லெட் மட்டும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து அந்த டெப்லெட் நம்ம இட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மசாலா போயிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த வீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளட்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரில்கே வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோ இந்த வீட்டில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.